மருத்துவர்கள் இல்லாத மருத்துவமனைகள், பேராசிரியர்கள் இல்லாத பல்கலைக்கழகங்கள், ஆசிரியர்கள் இல்லாத பள்ளிகள், பணியாளர்கள் இல்லாத அரசு அலுவலகங்கள் என்ற வரிசையில் ஊழியர்கள் இல்லாத அங்கன்வாடி மையங்கள் என தற்போது தமிழ்நாட்டில் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ஏழை எளிய குழந்தைகளுக்கிடையே ஊட்டச்சத்தினை மேம்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் 50,000க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி மையங்கள் மூலம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் கடந்த திமுக ஆட்சியில் அங்கன்வாடி மையங்களில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்பப்படாததோடு 500க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி மையங்களுக்கு மூடு விழா நடத்தியுள்ளது விடியாத திராவிட மாடல் திமுக அரசு. ஆக்குவது கடினம், அழிப்பது சுலபம் என்ற வகையில் அழிக்கும் பணியினை திமுக அரசு மேற்கொண்டு வருகிறது. இதன் விளைவாக ஊட்டச்சத்து உணவுகளை வழங்குவதிலும் எண்கள், எழுத்துக்கள், வண்ணங்கள் குழந்தைகளுக்கு போதிப்பதிலும் மிகப்பெரிய அளவில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி அங்கன்வாடியில் பணியாற்றும் ஊழியர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் திமுக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. மாறாக அங்கன்வாடி மையங்களின் எண்ணிக்கையை எப்படி குறைக்கலாம் என்ற சிந்தனையில் திமுக அரசு இருக்கிறது. தற்போது அங்கன்வாடி மையங்களில் நிலவும் ஊழியர் பற்றாக்குறை காரணமாக குழந்தைகளை அனுப்பவே பெற்றோர்கள் தயக்கம் காட்டி வருகின்றனர். இது திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அங்கன்வாடி மையங்களின் எண்ணிக்கையை குறைக்கும் நடவடிக்கை என்பது வாக்களித்த ஏழை எளிய நடுத்தர மக்களை வஞ்சிக்கும் செயல். இதனால் கிராமப்புற மக்கள் பாதிக்கப்படுவார்கள். எனவே வாக்களித்த மக்களை வஞ்சிக்காமல் தகுந்த நடவடிக்கையை இந்த அரசு எடுக்க வேண்டும்.